ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜனவரி 25 தைப்பூச திருநாள். இன்றைக்கி அகல் விளக்கு ஏற்றி முருகரை வழிபட்டால் ரொம்ப 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 விசேஷமான நாள். அதுதான் நான் பண்ண போகிறேன். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு 6 விளக்கு சக்கரை கோலம் போட்டு 6 விளக்கு அதில் ஏற்றி வச்சு நம்ம நினச்சது நம்ம மனசில் நினைக்கிறத அங்கே வேண்டனா முருகர் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி வைப்பார். சக்கரை கோலம் போட்டு அதில் நடுவில் ஓம் அப்படின்ற மாதிரி எழுதி ஓம்னு எழுதணும். ஓம்னு எழுதி அந்த சைடில் கேப்பாக இருக்கிற பக்கத்தில் சரவண பவ அப்படின்னு எழுதணும். அது மாதிரி எழுதுனா சரவண பவன் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 3 வகையான பூவை எடுத்து பிரித்து போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வச்சுப்போம். அந்த பூ வச்சு அது மேலே விளக்கேற்றினா ரொம்ப 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 விசேஷம். அது ரொம்ப ரொம்ப நல்லது, முருகருக்கு ஏற்றது. இந்த பூஜை முருகருக்கு ஏர்வையாக இருக்கும். அதுக்காக தான் அகல் விளக்கு ஏற்றலாம். அந்த 6 இடத்துலையும் 6 அகல் விளக்கு எதுக்காக ஏற்றுறோன்னு தெரியுமா? 6 படை முருகருக்காக தான் நம்ம 6 அகல் விளக்கு ஏற்றுறோம். எப்பயுமே சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க கூட அது மாதிரி தான் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பூவெலாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் கட்டி சாமி படத்துக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் கட்ட போகிறேன். நானே கையில் வச்சுட்டு மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கட்டுறதெல்லாம் எடுக்க முடியல. அடுத்து பொங்கல் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்கிறது அவ்வளோ விசேஷம். அதுக்காக தான் செய்கிறேன். சக்கரை பொங்கல் செஞ்சு அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இனிப்பாக சுவையாக இருக்கிற மாதிரி சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு ரொம்ப விசேஷம். நிறைய கூட்டம் வந்தாங்க. சாமி அலங்காரம் பண்ணி சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் சாமி. அவ்வளோ அழகாக அலங்காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.